Pebbles Tamil. Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா கோவி சமையல். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது ரொம்ப ஹெல்தியான, அதாவது நல்லா முடி வளரக்கூடிய ஒரு கருவேப்பிலை. அது மட்டும் இல்லாமல் ரத்த சோகை இருந்ததுன்னா இதை வந்து நம்ம தொக்கா செய்யலாம், இல்லைனா சட்னியாக செஞ்சு சாப்பிடலாம். நம்ம இன்றைக்கி தொக்கு தான் நம்ம செய்ய போகிறோம். கருவேப்பிலை வந்து எவ்வளோ நம்மளுக்கு அதாவது மீதி இருந்துச்சுன்னா அதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வந்து கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு லைட்டாக வதக்கிக்கணும். அதாவது எண்ணெய் ஊற்ற வேண்டாம், அந்த ஈரம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இது கூட நம்ம சின்ன வெங்காயம், பூண்டு, வரமிளகாய், கொஞ்சமாக புளி சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சிட்டு நம்ம நல்லெண்ணெயில் வதக்கி எடுக்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் தொக்கு செய்யணும்னு விரும்புனீங்கன்னா அதாவதுன்னா இந்த மாதிரி பிஞ்சாக எடுத்துக்கோங்க. அதாவது கருவேப்பிலை வந்து இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தொக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி எடுங்க. அதே மாதிரி என்னன்னா இலை வந்து நல்லா பச்சையாக இருக்கணும். இது வந்து என்ன முத்தல் இது மாதிரி போடாதீங்க. பட் இருந்தாலும் நம்ம என்னென்னா வதக்கி ஆட் பண்ணுறதுனால நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஜென்ரலி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கருவேப்பிலை தொக்கு செய்கிறதுக்கு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா இது எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம். கருவேப்பிலையை நம்ம எல்லாமே எடுத்துட்டோம், பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ இதை வந்து ட்ரை பண்ணிக்கிறதுக்கு நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாம். இந்த கடாயில் அப்படியே எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். கடாயில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே லைட்டாக வதக்கிக்கலாம். அப்போ என்னென்னா தண்ணி எல்லாமே ட்ரை ஆகிடும், அதாவது கருவேப்பிலை ட்ரை ஆகிடும். ஏன் இந்த மாதிரி பண்ணோம்னா தொக்கு வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் கெட்டு போகாது. தண்ணி இருந்துச்சுன்னா சீக்கிரமாக கெட்டுரும். இது வந்து என்ன சாதத்துக்கூடையும் நீங்கள் சாப்பிட்லாம். அதே மாதிரி அவசரத்துக்கு வந்து இது வந்து நீங்கள் இட்லி தோசை கூட நம்ம வச்சுக்கலாம். இது நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம வரமிளகாய் ஒரு 3 போட்டுக்கலாம். இதையும் சேர்த்து அப்படியே வதக்கிக்கலாம். இது கூட நம்ம பூண்டு, சின்ன வெங்காயம். இப்போ நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. இதுக்கு நம்ம ஒரு 15 கிராம் அளவுக்கு புளி எடுத்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. இது என்னென்னா ஒரு 50% அளவுக்கு பூண்டு, சின்ன வெங்காயம் வெந்தால் போதும். நம்ம அதுக்கப்புறம் ஆயில் விட்டு நம்ம நல்லா வதக்கிக்கணும். அதாவது ஆயில் வந்து மேலே வர வரைக்கும் நம்ம வதக்கணும். அவ்வளோதான். கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. இது என்னென்னா ஒரு 50% அளவுக்கு பூண்டு, சின்ன வெங்காயம் வெந்தால் போதும். நம்ம அதுக்கப்புறம் ஆயில் விட்டு நம்ம நல்லா வதக்கிக்கணும். அதாவது ஆயில் வந்து மேலே வர வரைக்கும் நம்ம வதக்கணும். இப்போ ஆஃப் பண்ணியாச்சு, ஆற வச்சுக்கலாம். கருவேப்பிலை, பூண்டு, சின்ன வெங்காயம், வரமிளகாய், இது கூட நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம கருவேப்பிலை, பூண்டு, சின்ன வெங்காயம், வரமிளகாய், புளி இது எல்லாத்தையுமே அரைச்சிட்டோம். என்னென்னா நம்ம வந்து எண்ணெயில் வதக்கிறதுனால இது வந்து அரைப்படலை. அதனால் நான் வந்து தண்ணி வந்து ஒரு 1/2 டம்ளர் ஆட் பண்ணி தான் அரைச்சிருக்கிறேன். இப்போ நம்ம எண்ணெயில் வதக்கி நல்லா ஆயில் வந்து ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டேன்னா உங்களுக்கு வந்து அந்த பச்சை வாசனை போய் ஒரு தொக்கா மாறிடும். அப்போ என்னென்னா உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ நம்ம அடுத்தது இதுக்கு ஒரு 3 அல்லது 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். கடுகு ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ஒரு 2 வரமிளகாயை நம்ம கிள்ளி போட்டுக்கலாம். கருவேப்பிலை, இது கூட பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கருவேப்பிலை தொக்கை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை, பூண்டு நிறையா இருக்குது. ரத்த சோகை இருக்கிறவங்க இதை எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வாயு தொல்லையும் பூண்டு சேர்த்துறதுனால குணமாகும். இந்த தொக்கு வந்து என்னென்னா நீங்கள் 1 வாரம் வரைக்கும் வச்சுக்கலாம். இதுக்கு மேலே ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு வதக்கிக்கோங்க. சிம்மில் வச்சுக்கலாம். இது நீங்கள் தோசைக்கு மேலேயும் அப்படியே ஊற்றி சாப்பிட்டிங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் கிடையாது, சாதத்துக்கூடையும் நல்லாயிருக்கும். இது ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் சிம்மில் வச்சு விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை, பூண்டு தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். சுவையான கருவேப்பிலை பூண்டு தொக்கு ரெடி. கருவேப்பிலை தொக்கு எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெபிள்ஸ் தமிழ்.